கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி, முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி, மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 23 முடிய உள்ள வசனங்கள். அதை சுருக்கமாக எளிதாக புரிந்து கொள்வதற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 5வது அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையோ இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே, குயவன்கையோ களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே, குயவன்கையோ களிமண்ணால் அனுதினம் நீ வனைந்திடுமே. அன்பின் பரலோக கர்த்தாவே, செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளுக்காக மீண்டுமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையின் பலவிதப்பட்ட சூழலிலிருந்து, பலவிதப்பட்ட இன்னல்கள் நெருக்கடிகள் மத்தியில் இருந்தும் ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நீர் திருவிழப்பட்டுகிற வார்த்தைகள் ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையையும் ஆண்டவரே கொடுக்கக்கூடியதாக அமைய ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால் சந்திக்கப்பட்ட பிள்ளைகளாக, நம்முடைய வார்த்தையினால் ஆறுதலையும் சமாதானத்தையும் பெற்ற மக்களாய் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல ஆண்டவர் கிருபை புரியும். இரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2024வது ஆண்டு 8 மாதங்களை வெற்றிகரமாக நாம் கடந்து 9வது மாதமாகிய செப்டம்பர் மாதத்திலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்கு, அதான் வாசியை கேட்ட வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மலை பிரசங்கத்திலே இயேசு கிறிஸ்து மொழிந்த அருள் மொழிகளில் இது மிக முக்கியமான ஒன்று. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். 2 வாலிப நண்பர்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு தீர்மானித்தார்கள். ஒரு சண்டே, ஒரு மார்னிங். ஒரு வாலிபனுடைய தாய் மகனுக்கு அழுத்தம் கொடுத்தாள். நீ ஆலயத்துக்குத்தான் வர வேண்டும் அப்படி என்று அழுத்தம் கொடுக்கிறாள். மகனும் ஆலயத்துக்கு வருகின்றான். அந்த நண்பன் திரைப்படத்துக்கு போகின்றான். 2 பேருக்குமே ஒரே நேரத்தில் விபத்து ஏற்பட்டு மரித்து போகிறார்கள். ஆலயத்துக்கு வந்தவன் எங்கே போகிறான் என்று சொன்னால் நரகத்திலே உட்கார்ந்திருக்கிறான். சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்தவன் எங்கே போய் உட்கார்ந்திருக்கிறான் என்று சொன்னால் பரலோகத்திலே போய் உட்கார்ந்திருக்கிறான். ஒண்ணுமே புரியல. இவன் நரகத்திலிருந்து பார்க்கிறான். ஆலயத்துக்கு போல எனக்கு நரகம், சினிமா தியேட்டருக்கு சினிமா படம் பார்க்க போனவனுக்கு பரலோகமா அப்படி என்று தன்னுடைய ஆதங்கத்தை நரகத்திலிருந்தே குரல் எழுப்பி தெரிவிக்கிறார். அப்போது அங்கிருந்து பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்டது. எல்லாம் சரிதான், நீ ஆலயத்துக்கு வந்ததெல்லாம் சரிதான், உண்மையாகவே நீ ஆலயத்திலே இருந்தாய், உன் சரீரம் இருந்தது, ஆனால் உன் மனசெல்லாம் எங்க இருந்துச்சு? சினிமாவில் இருந்துச்சு, திரைப்படத்தின் மேல் இருந்துச்சு, சினிமா தியேட்டரின் மேல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பரலோகத்திலே வந்திருக்கிறவன் சினிமாவுக்கு போனான், ஆனா அவங்க நிம்மதியா இல்லை. எதை பற்றி நினைத்து கொண்டிருந்தான்? ஆலயத்தை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். ஆலயத்தை போய் கட்டடிச்சுட்டு வந்துட்டோமே, ஆலயத்தில் இப்ப பிரசங்கம் நடந்திருக்குமே, பாட்டு நடந்திருக்குமே, ஆலயத்தை பற்றியே அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆகையினால் அவனுக்கு என்ன கிடைத்திருக்கிறது? பரலோகம். அப்போ கடவுள் எதை பார்க்கிறார் என்று சொன்னால்தான் இன்டர்னல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எக்ஸ்டர்னல். அப்போ உள்ளே பார்க்கிறது, அதாவது வெளியே பார்க்கிறதை விட கடவுள் எதைத்தான் பார்க்கிறார்? நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார், கடவுளை தரிசிப்பதற்கான வழி அதுதான், சுத்தமான இருதயம். இன்றைக்கினுடைய நான் வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியினுடைய சுருக்கமே இதுதான். பரிசேயர்களும் வேதபாரகர்களும் மதத்திற்கும் மத சடங்காச்சாரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இயேசுவையும் சீடர்களையும் குற்றம் சாட்டிக் கொண்டே இருக்கிறதை நாம் வாசித்து கேட்ட திருமறையிலே பகுதியிலே பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொல்லுகிறார். கடந்த வாரமும் மிக தெளிவாக நாம் பார்த்தோம். நீங்கள் எல்லாம் உதட்டளவிலே என்னை மகிமைப்படுத்துகிறீர்கள், உள்ள அளவிலே எனக்கு நீங்கள் தூரமாயிருக்கிறீர்கள் என்று பார்த்தோம். ஏன்னா கை கழுவாமல் சாப்பிட்டார்கள், பாத்திரம் கழுவாமல் சாப்பிட்டார்கள் என்றெல்லாம் நல்ல எண்ணத்தோடு கூடிய குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கவில்லை. மத சடங்காச்சாரங்களின் அடிப்படையிலேயான குற்றச்சாட்டுகளை அவர்கள் வைத்துக் கொண்டே இருந்தார்கள். அதான் அப்பேற்பட்ட மக்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே பதிலை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு வாயில் வழியாக உள்ளே போகிறது என்றும் மனுஷனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனிடமிருந்து வெளியே வருகிறவைகள் தான், இருதயத்திலிருந்து வெளியே வருகின்றவைகள் தான் மனிதனை என்ன செய்கின்றன? தீட்டுப்படுத்துகின்றன அப்படி என்று சொல்லுகிறார். அதிலே மனிதனுடைய இருதயத்திலிருந்து எவைகளெல்லாம் வருகின்றன என்பதை இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றார். 9 காரியங்களை இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே வாசித்து கேட்ட பகுதியிலே பட்டியலிடுகிறதை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். அதான் பாருங்கள்,
21வது வசனம் 22வது வசனத்துக்கு சுருக்கத்தை மாற்றி சொல்லுகிறேன். 9 காரியங்கள். 1 பொல்லாத சிந்தனை, 2 விபச்சாரம், 3 வேசித்தனம், 4 கொலை, 5 களவுகள், 6 பொருளாசை, 7 துஷ்டதனங்கள், 8 பெருமை, 9 மதிகேடு. 9 காரியங்களை இயேசு கிறிஸ்து பட்டியலிடுகின்றார். இந்த 9 காரியங்கள் தான் மனிதனை தீட்டுப்படுத்துகின்றன, மனிதனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகின்றன. ஆகையினால் கை கழுவுவதை வைத்தோ, சாப்பிடுகிறதை வைத்தோ, பயன்படுத்துகின்ற பாத்திரங்களை அடிப்படையாக வைத்தோ ஒரு மனிதன் சுத்தமாகிறதில்லை. ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படி என்று சொன்னார். அதான் ஞானி மிக அருமையாக மிக தெளிவாக சொல்லுகிறார். பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதிலிருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ இருதய சுத்தமுள்ள இருதயம் மிக மிக அடிப்படையானது கிறிஸ்தவ வாழ்வுக்கு. அதான் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவனாய் சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார் 51வது சங்கீதத்திலே, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படி என்று மிக அருமையாக பாடுகின்றார். அப்போ இன்றைக்கு நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற ஒரு சவால் நிறைந்த கேள்வி இதுதான். எந்த அளவுக்கு இருதயத்திலே நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஒரு காலத்திலே கிறிஸ்தவனுக்கு கிராமங்களிலே ஒரு பெயர் இருந்தது. என்ன பெயர் தெரியுமா? வேதக்காரன் அப்படி என்று சொல்லுவார்கள். கிண்டலுக்கும் சொல்லுவார்கள், மற்றபடி மற்ற காரியங்களுக்கும் சொல்லுவார்கள். இதோ வேதக்காரன் வருகிறான் அப்படின்னு சொல்லுவார்கள். கிராமத்தில் 1-2 கிறிஸ்தவர்கள் குடும்பங்கள் தான் இருக்கும். அப்போதெல்லாம் ஏழை எளிய மக்கள் எல்லாம் பேங்கில் போய் அக்கௌண்ட் தொடங்கி காசெல்லாம் சேகரிக்கிறது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம் இது. தாங்கள் மகளுக்காக அல்லது பிள்ளைய கல்யாணம் கொடுப்பதற்காக சேமிக்கிற காசுகள், நிலத்தினுடைய அது என்ன ஆதாரங்கள், பிரமாணங்கள், மகளுக்காக பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே யார்கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க? அந்த கிராமத்தில் இருக்கிற வேதக்காரன்கிட்ட தான் கொடுத்து வைத்தார்கள். அன்றைக்கு வேதக்காரனுடைய அரிசி பானையிலும் மண் பானையிலும் தான் ஏழை எளிய மக்களுடைய காசுகளும் நிலத்தினுடைய பிரமாணங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டன. அவ்வளோ நம்பிக்கைக்குரியவர்களாக, அவ்வளோ விசுவாசத்திற்குரியவர்களாக அவர்கள் அன்றைக்கு இருந்தார். இன்றைக்கு நம்மளை நம்பி உழுத்த 1 ரூபா தரானா, 1 ரூபா கொடுப்பானாலே 10 தடவை யோசிக்கலாம். இவன் கொடுத்தா என்ன செய்வானா? இவன் கொடுத்தா 1 ரூபா நமக்கு திருப்பி தருவானா அப்படின்னு யோசிக்கிற காலத்திலே இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவனை நம்பி பிரமாணங்களை ஜொல்சையும் தருவானா? அதுதான் இன்றைக்கு அந்த நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது. பக்தி என்ற ஒரு போர்வையிலே மனிதன் எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறான், எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறான். பைபிளை தூக்கி கொண்டு போகாத இடமில்லை, போகாத கோயில் இல்லை, போகாத ஜெபகூடங்கள் இல்லை, போகாத மண்டபங்கள் இல்லை. ஆனால் அப்பேற்பட்டவங்களிடத்துல சுத்தம் இருக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே பார்க்க முடியாது. மெயின்லைன் திருச்சபையிலே ஒரு 50% என்று சொன்னால்
50% அவர்கள் உண்மையாயிருப்பார்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் ஒரு 24 மணி நேரமும் தூக்கி கொண்டு பக்தி வேடம் போடு ஒழுகிறவர்கள் எல்லாம் ஒரு 10% தான் இருக்கிறார்கள். அதான் யதார்த்தமான உண்மை, யதார்த்தமான உண்மை. ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எங்கே ஓட வேண்டிய அவசியமும் இல்லை, அலைந்து திரிய வேண்டிய அவசியமும் இல்லை. ஒன்றே ஒன்று போதும், நமக்கு சுத்தமுள்ள இருதயம் நமக்கு இருந்தால் போதும். அதான் தாவீது கதறுகின்றான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்கு தாரும், என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சுத்தமான இருதயம் மிக மிக தேவை. அதான் பக்தன் அழகாய் பாடுகிறான் பாருங்க. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்தர் கூட்டம் நாடுகிறோ, சொல்லி தேடும் சுத்த ஜோதியே, ஆரூபியில் வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. ஆரூபியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரீரோ. சுத்த இருதயம் எதுக்கு மிக மிக முக்கியமான அவசியம். அடிப்படை இயேசு கிறிஸ்துவை சொல்லிவிட்டார். கடவுளை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார், என்ன தேவை? சுத்த இருதயம் தேவை என்று இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலேயே சொல்லிவிட்டார். அடுத்ததாக ஒரு நிரந்தரமான சந்தோஷமான வாழ்வுக்கு, நிரந்தரமான சந்தோஷமான வாழ்வுக்கு அடிப்படை தேவை என்ன? சுத்தமான இருதயம் என்பதை நாம் ஒருபோதுமே மறந்து போக வேண்டாம், மறந்து போக வேண்டாம். வாழ்க்கையிலே சுத்தமான இருதயம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே வாழ்க்கையிலே சந்தோஷமாகவே இருக்கவே முடியாது. குடும்பத்திலேயும் ஒரு சமாதானமற்ற நிலைமையை தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருமறையிலே நாம் மிக அழகாக பார்க்க முடியும். 1 யோவான் புஸ்தகம், 1 யோவான் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனமுடைய மிக அருமையாக அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்துகிறதை, யோவான் வெளிப்படுத்தி இருக்கிறதை மிக தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும், நாம் கண்டுகொள்ள முடியும். அதான் சொல்லுகிற 51வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசியுங்கள். 51வது சங்கீதம் 12வது வசனம். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவத்திலே இழந்தான். அவனுடைய உள்ளம் அசுத்தமாயிற்று. ஆகையினால் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை இழந்தான், வாழ்க்கையிலே இருந்த உற்சாகத்தை இழந்தான், ஒரு நோயாளியை போல ஆகிவிட்டான். அந்த சூழ்நிலையிலே தான் அவன் கடவுளை நோக்கி பாடுகின்றான், ஆண்டவரே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிடத்திலே புதுப்பி தந்தருளும் அப்படி என்று கேட்கின்றான். இது ஒன்றாவது காரியம். அநேக நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே சுத்தமில்லை என்று சொன்னால் வாழ்விலே இருக்கிற சந்தோஷத்தை நாம் இழந்து விடுவோம். அதான் சிலர் பார்த்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். கடனுக்கு மேல கடனை வாங்கி என்ன செய்வார்கள்? வீடை கட்டுவார்கள். கட்ட முடியாது என்று சொல்லி தெரியும், ஆனாலும் கட்டுவார்கள். வட்டிக்கு மேல வட்டி போடும், காசும் கொடுக்க இயலாது, ஒரு சமாதானமற்ற நிலைமை. அடுத்து அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கு
ஆயிரமான தந்திரங்கள். அப்படிதான் படிப்படியாக மனுஷன் தவறு செய்கின்றான். இப்படிதான் மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகளை கூட்டிக் கொண்டே போகின்றான். ஆகையினாலே தான் சொல்லுவார்கள், எலி மாடமா இருந்தால் எப்படி இருக்கணும், பிரச்சனையே இருக்கக்கூடாது. எலி மாடமா சின்னதா இருந்தா கூட போதும், பிரச்சனையே இருக்கக்கூடாது. அந்த உள்ளங்கள் தேவை. ஆகையினாலே தான் சொல்லுகிறார், உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, சுத்த உள்ள இருதயம் இருந்தால்தான் கடவுள் நம்முடைய மன்றாட்டை கேட்கின்றார். அநேக நேரத்தில் நாம் கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆனா என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து பார்த்திருக்கிறோமா? எந்த இடத்திலேயாவது நான் ஜெபித்தேன், நான் மன்றாடினேன், ஆனா கடவுள் எனக்கு பதில் தரவில்லை என்று குற்றச்சாட்டை வைக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளை என்றைக்காவது நாம் உணர்ந்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார். 1 யோவான் 3வது அதிகாரம் 21வது வசனமும் 22வது வசனமும் சொல்லுகிறது, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இருதயமே நமக்கு ஒரு நியாயாதிபதி. அது சொல்லும், நீ தவறான பாதையிலே நடக்கிறாய், நீ தவறை செய்கிறாய் அப்படி என்று சொல்லும். இல்ல, நீ தவறை செய்யல, நல்லபடியா தான் இருக்கும் என்று உன்னுடைய இருதயம் சொல்லுகிறது என்று சொன்னால், உன்னுடைய மன்றாட்டுக்கான பதிலும் நிச்சயம் உண்டு. நம்முடைய பிள்ளைகளை உணராமல், நம்முடைய தவறுகளை உணராமல், கோயில் பிள்ளையினிடத்துல போய் எத்தனை ரூபாய்க்கு கேண்டில்களை வாங்கி இங்கே கொளுத்தி வச்சு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபங்கள் என்ன செய்யாது, கேட்கப்படாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எந்த நிலையிலே நான் தவறி இருக்கிறேன், எந்த நிலையிலே இடறி இருக்கிறேன், எந்த நிலைக்கு நான் பிறருடைய பாதிப்புக்குள்ளாய் இருக்கிறேன், எந்த அளவிற்கு நான் பிறரை கஷ்டப்படுத்தி இருக்கிறேன், மன நோவடைய செய்திருக்கிறேன், எந்த அளவிற்கு பிறரை ஏமாற்றினதுண்டோ, எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து கடவுளுடைய சமூகத்திலே திரும்பி தவறுக்கான ஒரு இதை நாம் செய்தால் ஒழிய நம்முடைய மன்றாட்டுகள், ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கின்ற மன்றாட்டுகள் எஃபெக்டிவாக இருக்கவே முடியாது. ஆகையினால் உங்கள் இருதயமே சொல்லும், நீ குற்றமுள்ளவன், நீ குற்றமற்றவன். அப்படியே ஆகையினால்தான் உங்கள் இருதயம் நீ குற்றமற்றவன் என்று சொல்லும் என்று சொன்னால் உங்களுடைய மன்றாட்டு எஃபெக்டிவாக இருக்கும். இதுதான் 2வது. 3வது பாருங்கள், அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே சுத்தமில்லாத காரணத்தினாலே கடவுள் அருளுகின்ற மேன்மையான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் இழந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை, உயர்வை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் சுத்தமான இருதயம் தேவை. கடவுள் யாரை தேர்ந்தெடுத்து யாரை உயர்த்துகிறார் என்று சொன்னால் சுத்தமான இருதயம் உடையவர்களை தான் கடவுள் தேர்ந்தெடுத்து சுத்தமான இருதயம் உள்ளவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அது தாவீதுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார், ஏப்பா நீ ஈசாவுடைய வீட்டுக்கு போ, அவனுடைய பிள்ளைகளில் ஒருவனே தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேர்ந்தெடுக்கிற, அவனை போய் நீ அபிஷேகம் பண்ணு. அப்போ ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுகிறார். சாமுவேல் கூப்பிடும்போது ஒரு மகனை கூப்பிடுகிறார். 2வது மகனை கூப்பிடும்போது கடவுள் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிறதை நான் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். அதான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. மற்ற எல்லா சகோதரர்களும் ஆரோக்கியமானவர்களாக, திடகாத்திரமானவர்களாக,
அழகு வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தாவீதோ, கடைசி மகனாய தாவீதோ மந்தை மேய்த்துக் கொண்டிருக்கிறான், ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான் வயல்வெளிகளிலே. அவனைத்தான் கடவுள் அழைத்து வர சொன்னார், அவனைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார், அவனைத்தான் கடவுள் இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார். காரணம் என்ன? அவன் கடவுளோ முகத்தை பார்க்கிறான், மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய குடும்ப சூழலிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய அண்டை வீட்டாரோடு நம்முடைய அணுகுமுறை, ஒவ்வொரு காரியத்திலும் அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொருளாதார காரியங்களிலே எந்த அளவிற்கு நாம் சுத்தத்தை, உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்துக்கொள்ளுகிறோம்? அது மிக மிக முக்கியமாக இருந்தால் நிச்சயமாகவே கடவுளே, தாவீதை போல இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம், சுத்தமான இருதயத்தை என்னுள்ளே சிருஷ்டியும். அப்படி என்று இந்த நாளிலே நாம் நம்மை ஒப்படைத்து செல்லுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே இழந்த மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். நம்முடைய மன்றாட்டுகளுக்கான பதில் கிடைக்கும். நம்முடைய உயர்த்த வேளையிலே கடவுள் நம்மை உயர்த்துவார். ஏற்ற வேளையிலே கடவுள் நம்மை உயர்த்துவார். அடுத்ததாக வேதம் காட்டுகிற வழி, எப்படி நம்முடைய இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்வது? அதற்கு இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகள் ஒவ்வொன்றும் இதைத்தான் நமக்கு மிக மிக அருமையாக சுட்டி காண்பிக்கின்றன. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவ வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அப்போ இருதயத்தை காக்க உதவுவது, இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள உதவுவது ஆண்டவருடைய வசனமாகினாலே தான் பவுலடிகளார் எபேசு திருச்சபைக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு பயங்கரமான போராட்டங்கள் உண்டு. சாதாரண மனிதர்களோடு மட்டுமல்ல, அந்தகார பிரபுக்களோடும் லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படி என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட போராட்டத்திலே நீங்கள் ஜெயித்து உங்களை சுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருமறையை திறவுங்கள், திருமறையை வாசியுங்கள். இன்றைக்கு அது நம்மிடத்தில் இன்றைக்கு குறைந்து வருகின்றது. அந்த இடத்தை இன்றைக்கு தொலைக்காட்சி சீரியல்களும் நம்முடைய பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் அந்த இடங்களை எல்லாம் இன்றைக்கு ஆக்கிரமித்து விட்டன. ஆகையினாலேதான் மனிதன் தடுமாறிக்கொண்டிருக்கின்றான். ஆகையினாலேதான் மனிதன் இன்றைக்கு துணிந்து தவறுகளை செய்கின்றான். அதிலே வருகின்ற காட்சிகள் தவறுகளை செய்வதற்கு அவனுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் உங்களை காத்துக்கொள்வது எதுவென்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் என்பதை மாத்திரம் மறந்து போகாதிருங்கள். இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி உபாகமம் 4வது அதிகாரம் 1வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நான் சொல்லுகிறேன், சுருக்கமாய் சொல்லுகிறேன், நீங்கள் பிழைக்கும்படிக்கு. அடுத்து, நீங்கள் கடவுள் சொன்ன அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு கட்டளை நியாயங்களை என்ன செய்யுங்கள்? கேளுங்கள். கட்டளை நியாயங்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதி, நான் வாசித்து கேட்ட சங்கீத பகுதியும் இறை வார்த்தையின் முக்கியத்துவத்தை, இறை கட்டளைகளின் முக்கியத்துவத்தை ஆணித்தரமாக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறது. ஆம் அன்பானவர்களே, ஆகையினாலே தான் ஆண்டவர் சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீங்க எதற்கு இப்படி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வசனம் தான் நம்மை சுத்தப்படுத்துகிறது. மார்ட்டின் லூத்தர் ஆரம்ப காலத்திலே நமக்கு தெரியும், திருச்சபையில் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் மார்ட்டின் லூத்தர்.
ஒரு ஃபாதராக, கேத்தலிக் பிரீஸ்டாக இருக்கின்ற போது அவர் உள்ளத்திலே ஒரு தடுமாற்றம் இருந்து கொண்டே இருந்தது. என்னுடைய உள்ளத்திலே ஒரு சுத்தத்தை நான் உணரவில்லை. நான் ஒரு அசுத்தமானவனாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறேன். எப்படியாவது இதற்கு ஒரு பரிகாரம் காண வேண்டும். அப்படி என்று மார்ட்டின் லூத்தர் நினைத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை உறுத்துகிறார், உபாசம் இருக்கிறார், ஜெபிக்கிறார், எல்லாம் செய்து பார்க்கிறார். ஆனாலும் அவருக்கு ஒரு மன நிறைவு வரவில்லை. ஆகையினால் ரோமுக்கு புனித பயணமாக செல்கின்றார். பிலாத்துவினிடத்திலே இயேசு கொண்டு போகப்பட்ட போது அந்த அழைத்து செல்லப்பட்ட அந்த படிக்கட்டுகள், அந்த படிக்கட்டுகளிலே அவர் முட்டங்காலிட்டு ஒவ்வொரு படிக்கட்டையும் முத்தமிட்டு ஏறுகிறார். அப்படியாவது என்னுடைய இருதயத்திலே நான் ஒரு சுத்தத்தை, ஒரு பரிசுத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பாவியாகத்தான் இருந்து கொண்டிருப்பது போன்ற உணர்வு மார்ட்டின் லூத்தரை வருத்துகிறார். அப்படி ஒவ்வொரு படிக்கட்டை ரோமிலே சென்று பிலாத்துனுடைய அந்த அரண்மனை இருந்த ஒவ்வொரு படிக்கட்டுகளை, அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த படிக்கட்டுகளை முத்தமிட்டு ஏறினார். நிம்மதி கிடைக்கவில்லை. அவர் மீண்டும் ஜெர்மனிக்கு வந்தார். தன்னுடைய அறையில இருந்து திருமறையை படித்த போதுதான் கடவுள் அவரோடு பேசினார். ரோமர் 1 அதிகாரம் 17 வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இறைவார்த்தை விசுவாசத்திற்கு நேராக, ஆழ்ந்த விசுவாசத்திற்கு நேராக மார்ட்டின் லூத்தரை கொண்டு சென்றது. திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம், சீர்திருத்தம் உண்டாவதற்கு அடிப்படை காரணமே இறைவசனம், இறைவார்த்தை என்பதை மறந்து போக வேண்டாம். இது ஒன்று, வசனத்தை மறந்து விடாதீர்கள். இரண்டாவது, ஆவியினாலே நடத்தப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்படைக்க வேண்டும். அதான் பவுலடிகளார் மிக தெளிவாக சொல்கிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8 அதிகாரம் 9 வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆவியினாலே நீங்கள் நடத்தப்படுங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அப்படி என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் தூய்மையை, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னால் ஆவியின் கனிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நான் இப்ப இதுதான் சொல்ல வருகிறேன். இயேசு கிறிஸ்து 9 காரியங்களை பட்டியலிட்டார். உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகள் எவைகள்? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, களவுகள், பொருளாசை, துஷ்டதனங்கள், பெருமை, மதிக்கேடு, இவைகளெல்லாம் 9 காரியங்களை இயேசு கிறிஸ்து பட்டியலிடுகிறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆவியானவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்கின்ற போது இந்த 9 காரியங்களும் மாறி எப்படி அவனுடைய வாழ்வு 9 கனிகளை கொடுக்கிறதாக மாறுகிறது. அதான் ஆவியின் கனிகள் 9. கலாத்தியர் 5 அதிகாரம் 22 வசனம் 23 வசனமும், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சொல்லி முடிங்க, சாந்தம், கடைசியிலே இச்சை அடக்கம். 9 பிரமாணம். இந்த 9 அகன்று போகும். 9 அகன்று போய் இந்த 9 காரியங்களும் உங்களுடைய உள்ளங்களை நிரப்பும். அப்போது ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சுத்தவான்கள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்மை யோசித்து பார்ப்போம். நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆகவே இந்த மாதத்தில் ஒரு சோதனை மாதமாக வைத்துக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். நிச்சயமாய் வாழ்க்கையில நடைபெறுகின்ற மாற்றங்கள் நமக்கு ஒரு சாட்சி பகரக்கூடிய அளவுக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நான் சுத்தமான இருதயத்தை எனக்கு தார் ஆண்டவரே என்று மன்றாட்டோடு இந்த நாளிலே அவருடைய திரு சரீரத்தை புசிப்போம், திரு ரத்தத்திலே பானம் பண்ணுவோம். நிச்சயமாகவே நாம் சுத்தவான்களாக, பரிசுத்தவான்களாக பிரகாசிக்க முடியும்.
அநேகரை இயேசுவுக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை மூலமாக இழுத்து வர முடியும். ஆகையினால் இப்பேற்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தாய் காத்துக் கொள்வதாக. ஆமென்.